ஆஹா கல்யாணத்தில் இன்னைக்கு என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். கௌதம் தான் சொல்லுவான், இன்னைக்கு நேற்று நைட்டு எனக்கு வந்து மதன் கால் பண்ணி எனக்கு இப்போ பணம் வேணும், நீ பணம் பண்ண தரலாம் உன்னுடைய பொண்டாட்டியை வளகாப்பு நடத்த நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான். இப்போ பார்த்துதான் நம்ம வீட்லேயே இந்த ஆடியோ ப்ளே ஆகுது. யாரும் என்னை வந்து இந்த பிரச்சனை மாட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கலாம் அனாமிகா, எல்லா தப்பும் நீ பண்ணிட்டு இப்போ என் மேலே பழி போறியான்னு கேட்பாங்க. நான் எதுவுமே பண்ணலை, நீ பேசின ஆடியோ தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை இது யாரும் மிமிக்ரி பண்ண ஆடியோ, நீ என் பையனை பழி வாங்கிறதுக்காக அப்படி பண்ணுற, நான் ஒன்றும் யாரையும் மிமிக்ரிலாம் பண்ண வைக்கல, இது உண்மையான ஆடியோ தான், நான் போய்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் கோடீஸ்வரர் சொல்லுவாங்க, இந்த கௌதமே இவ்வளோ கெட்டவனாக இருக்கான், இவனை மாட்டவே முடியாதா, இவன் தப்பிச்சுன்னே இருக்கானே அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் மகா சொல்லுவா, இவன் யார்கிட்ட வந்து தப்பிக்கலாம், ஆனால் கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுமா, நீ பொறுமையா இருமா. அப்போ கௌதம் சொல்லுவான், எல்லாரும் என்னை மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு என்ன கோவமே தெரில, ஏதோ ஒரு விலங்கு வந்து இறைக்காக காத்துட்டு இருக்கும், அது மாதிரி நான் ஏதாவது பிரச்சனை மாட்டேன்னா அதை வச்சு பிரச்சனை கிரியேட் பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் காத்துன்னு இருக்கீங்க. ஐஸ்வர்யாவோட தாலி பாக்கியம் தான் இப்போ இவ்வளோ நேரம் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு.